தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பட்டாபிராமபுரம் பஞ்சாயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பட்டாபிராமபுரத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் 100% வாக்குகளை பதிவு செய்தனர். மேலும் இப்பகுதியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற ஏற்பாடு செய்த தேர்தல் அதிகாரிகள், களப்பணியாளர்கள், காவல்துறை ஆகியோரை இப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருத்தணி தலைமை நிருபர் KG வனிதா. காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும், மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும், காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும், தான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார். அவசர வாகன ஊர்தியில் வந்து வாக்களித்த முன்னாள் மறை மாவட்ட ஆயர். தஞ்சாவூர் முன்னாள் மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தஞ்சை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக மருத்துவமனையில் இருந்து அவசர வாகன ஊர்தி மூலம் வந்து யாகப்பா நகரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். சேலம் மாவட்டத்தில் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்து ஓட்டு இயந்திரங்கள் அனைத்தும் கருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி IAS அவர்கள் முன்னிலையில் பெரியார் பொறியியல் பல்கலைக்கழகத்தில் சீல் வைக்கப்பட்டன. சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் தாலுகா செய்தியாளர் கிஷோர்குமார். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் மாநகராட்சி 25ஆம் வார்டு சோழிப்பாளையம் பகுதியில் பூத் எண் 360, 361, காவாலிப்பாளையம், சோழிப்பாளையம் பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய நீண்ட நேரம் காத்திருக்கும் அவதிக்கு உள்ளாகினர். இடம் பற்றாக்குறையால் பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்து கிடந்து வாக்களித்தனர்.